தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 வந்ததும் வந்துச்சு. அது என்ன மாதிரி ஒரு அலைய கிளப்பியிருக்கு பாருங்க. அடுத்த தலைவர் யாருன்னு 4 பேரை போட்டு கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் யார் அப்படின்ட்டும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாடு ஃபுல்லாக எங்கே திரும்பினாலும் இதே டிபேட் தான். விஜயுடைய வருகை யாருக்கு நஷ்டம்? திமுகவுக்கா அதிமுகவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிசல்ட் வந்தால் தான் விஜய் யார் பிரிச்சிருக்காருன்றதே தெரிய வரும். இதெல்லாம் போகாமல் கருத்து கணிப்பு முடிவுன்ட்டு ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள். அதையும் நம்ம இது சீரியஸாக பேச போகிறோம், சிரிக்கிறதுக்கு இல்லை. டிவிக்கு 202 சீட் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போல் பர்சன்டேஜ் 86% கொடுத்துருக்காங்க. 233 அவங்களுக்கு தாங்க. ஏன்னா அவங்களுடைய தொண்டர்களும் சரி எல்லாரும் அந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இணையத்தில் கூட பதவியேற்பு விழா நோட்டீஸ் கூட அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அமைச்சரவை பட்டியல் ரெடி பண்ணிட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எதுக்கு, டிவிக்கே இருக்குது, என்னென்னவோ பண்ணுறாங்க. அவர் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே இவங்க பண்ணுருவாங்க. அந்த சட்டசபையை மாற்றி அமைச்சா என்னென்ன இதுவெல்லாம் இருக்குன்னு ப்ராப்பகண்டா போட்டிருக்காங்க. 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்சியில் பதவி, சனிக்கிழமை மட்டும் வேலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபார் ஆல், பெரியவங்க டிவிக்கே தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அந்த அளவுக்கு நிகரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பட்டாசு கிளப்பிட்டு இருக்காங்க. வர்ச்சுவல் வாரியர்ஸ் சொன்னாங்க. வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களுடைய பவரை காட்டிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இதுலேயுமே. ஆனால் ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்டுறக்கூடாது. ஏன்னா இது டிவிக்கே 233 தொகுதிகளும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. அதே போல் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் இப்போவே தெரிஞ்சாச்சு. பதவியேற்பு இல்லை தேதி குறிச்சாச்சு, அமைச்சரவை அறிவிச்சாச்சு. வேறு என்னங்க, குறி வைத்து செயல்படுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குறி தான் என்ன குறி அப்படின்றத அவங்க சொல்லலை. அது ஒரு ஆச்சரியக்குறியோடு அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் டிவிக்கே கண்டிப்பாக 230, அதாவது ஒரு பூத்துலேயும் 234 வாக்கு தான் நம்ம டார்கெட்டு. இதை நம்ம அச்சீவ் பண்ணாலே நம்ம தலைவரை சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொண்டர்கள் செமையாக வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் மே 4 வரைக்கும் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே பதவியேற்பில் வந்துடும். இந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸிட் போல் பட்டிருப்போம். எக்ஸைட்டட் போல் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள், செமையாக பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் ஊருக்கு கிளம்புனவங்களாக இருக்கட்டும், கிளாம்பாக்கத்துலேருந்து கிளர்ச்சி அடைஞ்சு சண்டை போட்டவங்களாக இருக்கட்டும், ஓட் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாமே எல்லா இதுவும் மே 4 அன்றைக்கே தெரிஞ்சிட போகுது. அதுக்கு முன்னாடி என்னென்ன அலப்பறை பண்ணுமோ அத்தனையுமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த வீடியோ சிரிக்கிறதுக்கு இல்லை, சீரியஸான ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். டிவிக்கே ஆட்சி கட்டிலில் அமரும் அதிமுக திமுக காணாமல் போய்விடும். முற்றிலும் சிந்திக்கவே, சிரிக்க அல்ல.